ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஎஸ் vlogs. ஷோலாங் வேலி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது ஃபுல்லாக ஸ்னோ, நாங்கள் விளையாடினது, நாங்கள் என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம், என்ன ஃபோட்டோஸ், எந்த வீடியோஸ் எடுத்தோம், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்னோ ரசிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் போதுமா? பத்தாதுல்ல. அதனால் அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் பேசி நாங்கள் அடுத்ததாக கிளம்புனது அட்டல் டனல் பார்க்குறதுக்கு. அட்டல் டனல் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அட்டல் டனல் என்னென்னா, இட்ஸ் எ லாங் ரோடு, பெரிய ரோடு, விச் இஸ் லைக் ஒரு மலையை குடஞ்சி அதே மாதிரி ஒரு டனலாக அமைச்சு அதை கட்டியிருக்காங்க. விச் இஸ் லைக் 9.2 kilometers லாங். அவ்வளோ பெரிய டனல். அதில் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் அது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, May 2010 அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அது ஓப்பன் பண்ண டேட் பார்த்திங்கன்னா 4th of October 2020 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அட்டல் டனலோட நேம் யாரோட இதுவாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, அட்டல் பிஹாரி வாஜ்பாய், அவங்களோட நேமோட ஃபஸ்ட்டு அந்த அட்டல் அப்படின்றத வச்சு தான் அட்டல் டனல்ன்றது நேம் அங்கே கொடுத்துருக்காங்க. அந்த இடம் பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் இந்த இடத்த பார்க்க போகிறதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தி, பிகாஸ் ஸ்னோஃபால் அங்கே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதுனால. பிகாஸ் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே எத்தனை 4 வீலர்ஸு 2 வீலரில் போனவங்களாம் சரிக்கிட்டே அந்த மலையிலேருந்து பின்னாடி வந்தாங்கன்ற வீடியோ முதல் கொண்டு எங்ககிட்ட காட்டினாங்க. இது அவ்வளோ டேஞ்சரஸான ஒரு ரோடு. அதில் நார்மலாக எல்லா வெஹிக்கிள்ஸும் போய் ட்ராவல் பண்ண முடியாது. எப்போ வேணால் ஸ்னோஃபால் நடக்கலாம். அது ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு. நாங்கள் போன நேரத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே 4x4 வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயே கேட்டு பார்த்ததுக்கு ஒரு 2 வெஹிக்கிள்ஸ் நாங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தது. 2 வெஹிக்கிள்ஸும் சேர்த்து எங்களுக்கு 12,000 rupees அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இன்னமும் கேட்பாங்க, பட் நீங்கள் பேசுகிறதில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ குறைச்சி பேச முடியுமோ அப்போ தான் உங்களுக்கு வெஹிக்கல்ஸான ப்ரைஸும் சேஞ்ச் ஆகும். அண்ட் சீசன் பொறுத்தும் இருக்குது. அங்கே சீசன் இப்போது ஸ்னோஃபால் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவ்வளோவா ஒன்றும் இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸ் இருக்கும். பட் நாங்கள் போன டைம் ஸ்னோஃபால் ரொம்ப ஜாஸ்தியாக நாங்கள் போன டைம்லாம் ஸ்னோஃபால் இருந்துகிட்டே இருந்தது. அதனால் எங்களுக்கு அந்த ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டல் டனலோட வீடியோ. அந்த இடம் எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு பார்த்துட்டே இருக்கலாம். பிகாஸ் நாங்கள் போகிற ரோடு எல்லாமே 2 சைடுமே ஸ்னோஃபால். ஊர் சைட்லலாம் பார்த்தோன்னா அப்படி க்ரீனாக இருக்கும்ல, அங்கே பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளையாக இருந்தது. அந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள் போயிருந்தோம். இது அட்டல் டனலோட என்ட்ரி. இங்கே செக் பண்ணிவிட்டு நம்மளை அதுக்கப்புறமா டனல்குள்ளே அனுப்புனாங்க. உள்ளே போகும்போது நம்மளை செக் பண்ணிவிட்டு அனுப்புகிறாங்க, நம்ம எதனா எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அனுப்புகிறாங்க. அண்ட் 4x4 வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் அன்றைக்கி அலோவ் பண்ணாங்க. இது சச் அ லாங் 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 டனல். பட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது அந்த இடத்த பார்க்குறதுக்கு.
இது வந்து 4x4 வெஹிக்கிள் மட்டும் தான் அலோவ் பண்றாங்கன்னு சொன்னாங்க. இந்த கண்டிஷன் இந்த கண்டிஷனுக்கு மற்றபடி வந்து நார்மல் டைம்ல வந்து எல்லா வெஹிக்கிள்ஸுமே அலௌட் வித் ஜென்ஸ். ஷோலாங் வேலிலேருந்து we took 2 cabs பேசி அட்ஜஸ்ட் பண்ணி டிஸ்கவுண்ட்லாம் பேசிட்டு 2 cabs and came here. ஒர்த்து வருமான்னு சொல்லுவாங்கல்ல, ஒர்த்து இதுதாங்க. you can look the view, see the view. ஆக்சுவலி எங்களை கூட்டிகிட்டு வந்த கைடு என்ன சொன்னார்னா, கைடுன்னு சொல்ல முடியாது, டிரைவர். அவர் என்ன சொன்னார்னா, ஒர்த்தா நீங்கள் வந்தது அப்படின்னு கேட்டார். பார்த்தோடனே இது ரொம்ப டபுள் ஒர்த்து, கண்டிப்பாக அந்த பிளேஸுக்கெலாம் வரணும். அவர் சொன்னார் வெல்கம் டு த மினி ஸ்விட்சர்லேண்ட் அப்படின்னு சொன்னார். நீங்கள் ஸ்விட்சர்லேண்ட்லாம் போகவே வேணாம், ப்ளீஸ் கம் ஹியர், கம் சி திஸ் பிளேஸ், கம் என்ஜாய் திஸ் பிளேஸ். அவ்வளோ ஒர்த்துங்க, நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப ஒர்த்து. கம் என்ஜாய் வித் யர் ஃபேமிலி. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு போகிறதுக்கே மனசு வரல, ஆனால் குளிரும் தாங்கல எங்களால். புஷ்பானா ஃப்ளவர் நடிச்சியாடா பையன்.